இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்றைய தினத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல் இருக்கணும். நம்ம நம்பிக்கை யார் மேலே வைத்து சோர்ந்து போயிருக்கலாம். அந்த நம்பிக்கை வீண் போனதுனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு இளைப்பாக இருக்கலாம். ஆண்டதுனால என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உன் நம்பிக்கை என் மேலே வை மகனே மகளேன்றார். தாவீது கூட நம்பிக்கை ஃபுல்லாக என் துதி எப்பொழுதும் அவர் முன்பாக இருக்கின்றார். அவருடைய துதி எப்போதும் அவர் வாயிலே இருக்குமா. யாருடைய துதி? தேவனுடைய துதியை தாவீதுடைய வாயில் இருந்தபடினால அவன் ஆடு முன்னாடி இருந்த தாவீதை ராஜாவாய் மாற்றினார். உங்கள் வாழ்க்கை மாற வேணும்னு சொன்னால் எப்பொழுதுமே அவருக்கு முன்பாக வைக்கணும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி. யார் மேலே நம்பிக்கை வச்சாலும் எல்லாம் விருதாக போயிடுங்க. கணவன் மேலே மனைவி நம்பி வைப்பாங்க, மனைவி மேலே கணவன் நம்பிக்கை வைப்பாங்க, விட்டு போயிடுவாங்க. பிள்ளைக்கு மேலே பெற்றோர் மேலே பிள்ளைகள், ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஃப்ரெண்ட்ஷிப் வைப்போம். ஆனால் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு நாளைக்கு விருதாக போயிடும். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷன் கூட ஒரு நாள் அவன் கைவிடப்படுவதும் இல்லை, அவன் விலகி போவதும் இல்லை. ஏன்னா வானத்தையும் பூமியும் சர்வசிச்சையும் உண்டாக்கினவர் தேவன் ஒருவரே. அவர் மேல் நீ நம்பிக்கை வச்சுன்னா உன் நம்பிக்கையெல்லாம் அவர் சிறப்படுத்தி சீர்படுத்தி உன்னை நிலைநிறுத்துவார். அதுக்கு தான் இந்த நாளில் உனக்கு சிறப்படுத்துகிறார், உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். உன் நம்பிக்கை யாரை மேலே வச்சு வீணாக போயிருக்கிறப்பா. இப்போ பாருங்கள், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை இருப்பாங்க. ஒரு பிள்ளை கூப்பிட்டா உடனே வந்து கீழ்ப்படிந்து வேலை செய்வான், ஒரு சில கீழ்ப்படிய மாட்டான். ஆண்டவர் எந்த பிள்ளைக்கு இறக்கம் பண்ணி அந்த உதவி செய்வார் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம கேட்ட உடனே வந்து வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் இதான், அவர் கூட நம்மளுக்கு தகப்பனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறார், பிரியமாக இருக்கிற, உன்மேல் பிரியமாக இருக்கிற, உன் நம்பிக்கை என் மேலே வச்சுட்டியப்பா, நான் உன்னை வந்து என்ன பண்ணேன், கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. உனக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, எல்லா நிலையிலும் நான் என்ன பண்ணுவேன், உன் கூட தம்பா இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவது இல்லைன்றாரு. எப்பொழுதுனா நம்பிக்கை நம்ம அவர் மேலே வைக்கும்போது. நம்ம யார் மேலே வச்சு சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற நாள்னா, எதை மேலே நம்பிக்கை கொண்டு சோர்ந்து போகணும், மகனே மகளே, நீ என் மேலே நம்பிக்கை வை, என் மேலே நம்பிக்கை வை. அவர் மேலே நம்பிக்கை வச்சுன்னா உன் வாழ்க்கை சிறப்படும், எல்லா நிலைமையும் சூழ்நிலையும் மாறும். தேவன் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதுன்னு சொன்னால், நீ அவர் மேல் நம்பிக்கை இருக்கும்போது. அநேக நாள் நம்பியிருப்போம், என் மகன் தான் என்னை ஆசீர்வாதம் காப்பாற்றுவான், என் கணவன் எனக்கு கடைசி வரையும் கூட இருப்பார், என் மனைவி என் கூட இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். எல்லாம் கைவிட்டு போயிடுவாங்க. கைவிடாத நேசர் இயேசு ஒருவரே. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மேலே நம்பிக்கை வை மகனே மகளேன்னு. நம்பிக்கை வைங்க, அன்போடு ஆசீர்வாதத்தை வாழுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்கள்கிட்ட வந்து தேவன் நாமத்தை ஆஸ்வதிக்க அது பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.